ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜேர்னி வித் சாது சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் பிரியாணி பாசுமதி ரைஸில் செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது சாதம் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வரல, குழஞ்சி போகிறதுனால பிரியாணி டேஸ்ட்டே இருக்காது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு வரும். இதை பார்த்திங்கன்னா நம்ம உதிரி உதிரியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் குயிக்காகவும் எப்படி செய்யலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இதுக்கு என்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, புதினா கொஞ்சம், பச்சை மிளகா ஒரு 4, அரை மூடி எலுமிச்சை எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், தனி மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கல்லுப்பு, மஞ்சப்பொடி. இந்த பிரியாணி அரிசி பார்த்திங்கன்னா பாசுமதி ரைஸை 1/2 கிலோ அளவுக்கு நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தேவையான அளவுக்கு குக்கர் காஞ்ச உடனே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய், அடுத்து வெங்காயத்தை ரொம்ப பொடிசாகவும் நைஸாகவும் நறுக்காதீங்க, கொஞ்சம் தடியான சைஸ்லேயே நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 சேர்த்துருக்கேன். இதையும் நான் கீரி போடல, ஏன்னா பச்சை மிளகா வாசம் வரும். முழுசாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, புதினா அதிகமாக இருக்கணும், கருவேப்பிலை கம்மியாக இருக்கணும். இதில் கொத்தமல்லி நான் சேர்த்தா அந்த பிரியாணி டேஸ்ட்டே நம்மளுக்கு மாறிடும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. பாதி அளவு வெங்காயம் வதங்கினதுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி பாருங்கள், பாதி அளவு வதங்கினாலே போதும். நம்ம பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்து தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் தேவைப்படுன்னா கூட சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன். நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. அடுத்து சிக்கனை சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் கூட பாருங்கள், ரொம்ப பொடிசாக கட் பண்ணாதீங்க. பிரியாணிக்கு எப்பொழுதும் கொஞ்சம் பீஸ் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வெங்காயத்தையும் கூட நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தடிசாக நீங்கள் கட் பண்ணி போட்டால் தான் சாதம் குழையாமல் இருக்கும். நம்மளுக்கு உதிரியாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. அந்த சிக்கனில் இருக்கிற நீரும் தக்காளி இருக்கிறதெல்லாம் நீரும் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வருது பாருங்கள். ஒரு கிரேவி பக்குவத்தில் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு இந்த மசாலாலாம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் அரிசி சேர்த்துக்கோங்க. பிரியாணி அரிசியை சேர்த்து கிளறி விடுங்க. அரிசி உடையாமல் கிளறி விடுங்க. அடுத்து லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த பக்குவத்தில் லெமனை சேர்க்கும்போது அரிசி நம்மளுக்கு உடையாமல் வரும். இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்திருந்தேன். 3 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். இதுக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும் நம்ம. ஆனால் நான் 4 டம்ளர் தான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா சிக்கன்லேயும் அந்த தக்காளியிலும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பிரிஞ்சு வந்ததே 1 டம்ளர் அளவுக்கு அதில் இருக்கும். அதனால் பாசுமதி ரைஸாக இருக்கிறதுனால 4 டம்ளர் தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் வேறு அரிசி ஏதாவது வீட்டு அரிசியோ இல்லை வேறு ஏதாவது பொன்னி அரிசி அந்த மாதிரி சேர்க்கும்போது நீங்கள் 1க்கு 2 டம்ளர், அதாவது ஒரு டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கணும். பாசுமதிக்கு இதுவே அளவு போதும். பாருங்கள், ஒரு கொதி லேசாக வரும்போதே 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நீங்கள் கிளறிடுங்க. அப்படியே அரிசியை மெதுவாக கிளறி விட்ருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மூடிட்டு விசில் போட்டு விட்ருங்க. ஒரே ஒரு விசில் வந்தால் போதுங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு கொதி அளவுக்கு நம்ம வந்துடுது. பாருங்கள், ஒரு விசில் வந்தாலே போதும். விசில் வந்தவுடனே ஒரு 10 நிமிஷம் இந்த ஆவி போகட்டும் அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
பாருங்கள் உதிரி உதிரியாக எந்த அளவுக்கு ஒரு அரிசி கூட உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்ல வாசமாக இருக்குங்க பிரியாணி. மெதுவாக கிண்டி விடுங்க, சூட்டில் உடையாமல் பக்குவமாக கிளறி விடுங்க. அப்படியே நீங்கள் இதை அப்படியே பரிமாறிடுங்க. பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் புதுசாக பிரியாணி செய்கிறவங்களா இருந்தால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.